ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன்னதாக 3 நாட்களுக்கு முன்பு திரையோதசி திதியில் பிரதோஷம் வரும். பிரதோஷ நாள்ல சிவாலயம் செல்றது இதுவரை இழந்தவற்றை தந்தருளும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்தடை உள்ளவர்கள் வெட்டிவேர் மாலையை விநாயகர், முருகன், துர்க்கை, சண்டிகேஸ்வரருக்கு சாற்றி வணங்கினால் திருமணத்தடை நீங்கும். இதில் பிரதோஷ காலம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோவில்கள்லையும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்திதேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும், சந்தோஷம் கூடி வரும். மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புதமான நாள். பிரதோஷம் என்பதும் சிவ வழிபாட்டிற்குரிய அருமையான நாள். சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷம், சிறப்பிற்குரியது, பல மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடியது. நாளைய தினம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாத சிவராத்திரியும் மற்றும் பிரதோஷமும் இணைந்த நன்னாள். எனவே இந்த அற்புதமான நன்னாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையை காண தவறாதீர்கள். முடிந்தால் அபிஷேக பொருட்களை வழங்குங்கள். நந்தி தேவருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். பிரதோஷம், சிவராத்திரி இந்த இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் சிவனை வழிபட்டால் சிக்கல்களும் இன்னல்களும் தீரும், கஷ்டங்கள் கவலைகள் காணாமல் போகும் என்பது உறுதி. அனைவரும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.